என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணைய போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ். நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதுக்கு ஆன்சருக்கு ஏபி அந்த வரிசைப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெற்றிடத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் என்ன? ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ. செகண்ட் கொஸ்டின், எந்த கொள்கையை பயன்படுத்தி அணு உலைகளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு, அதாவது ஏ. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் தகவல் தொடர்பு என்பது எந்த நிகழ்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொத்த அக பிரதிபலிப்பு, அதாவது பி. ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் 4, சூரியனின் வெப்பம் பூமியை எந்த வழியில் வந்தடையும்? அதுக்கு ஆன்சர் சி, கதிர்வீச்சு. கூற்றுகளில் சரியானது எது? ஆன்சர் டி, புரோட்டான் நேர்மின் சுமையுடையது, எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது மற்றும் நியூட்ரான் மின் சுமையற்றது. அதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 6வது கொஸ்டின், இந்தியாவில் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் ஏசியின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் என்ன? ஆன்சர் ஏ, 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். கொஸ்டின், நீரின் கொதிநிலை என்ன? 100 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் பி. 8வது கொஸ்டின், நமது பூமி எந்த அண்டத்தில் அமைந்துள்ளது? இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நமது பூமி எந்த அண்டத்தில் அமைந்துள்ளது? பால்வழி. ஆன்சர் பி. அதுக்கடுத்து 9th கொஸ்டின், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் என்பது? ஆன்சர் சி, சூரிய ஒளி, நீர் மின்சாரம், தென் காற்று. 10வது கொஸ்டின், வாகனங்களில் பின்வரும் வாகனங்களை காணும் கண்ணாடி பெரும்பாலும் டேஷ். குழியாடி கண்ணாடி. ஏ தான் ஆன்சர், குழியாடி கண்ணாடி. ஓகேங்களா? ஏ தான் ஆன்சர். அதுக்கடுத்து வேதியியல் உள்ள கொஸ்டின்ஸு 11வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 118. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின், ஆல்கஹாலின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் பி. ஓகேங்களா? C2H5OH. 13வது கொஸ்டின், தூய நீரின் pH மதிப்பு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் சி, 7 தான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து 14வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். பித்தளை என்பது ஒரு கலவை, அதில் உள்ள தனிமங்கள் டேஷ். சி தான் ஆன்சர், செம்பு தென் துத்தநாகம். பித்தளை என்பது ஒரு கலவை, அதாவது செம்பு துத்தநாகமும் சேர்ந்தது தான் பித்தளை. இது 15வது கொஸ்டின், பாக்சைட் என்பது டேஷ் தனிமத்தின் தாது. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, அலுமினியம். அதுக்கடுத்து உயிரியல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பார்க்க போகிறோம். 16, உடல் ஆரோக்கியமான வயது வந்த ஒருவரின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும்? அதாவது ஓய்வு நிலையில். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் பி, 72 to 75 முறை பெர் நிமிடத்துக்கு துடிக்கும்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த இரத்த பிரிவை கொண்ட நபர்கள் அனைத்து இரத்த பிரிவை உடையவர்களுக்கும் இரத்த தானம் செய்யலாம்? ஆன்சர் டி, ஓ பிரிவு. தகுதியுடையன உயிர் வாழ்தல் அல்லது இயற்கை தேர்வு என்பது யாருடைய கோட்பாடு? ஆன்சர் ஏ, சார்லஸ் டார்வின். ஒளிச்சேர்க்கையில் பின்வருவனவற்றுள் எது உண்மை இல்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் CO2வை வெளியிடுகிறது. கொஸ்டின் பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியமான வயது வந்த ஒருவரின் ஓய்வு நிலையில் இயல்பான இரத்த அழுத்தம் டேஷ். அதாவது உடல் ஆரோக்கியமான வயது வந்த ஒருவரின் ஓய்வு நிலையில் இயல்பான இரத்த அழுத்தம். ஓகேங்களா? ஆன்சர் பி, 120 mm பெர் 80 mm HC ஜி. 21 கொஸ்டின், மரபியலின் தந்தை யார்? ஏ. ஆன்சர் ஏ, கிரிகோர் மெண்டல். ஓகேங்களா? பின்வருவனவற்றுள் வைரஸால் உண்டாகும் நோய்கள் யாவை? பி தான் ஆன்சர், I, 1, 2, 3. ஓகேங்களா? அதாவது பெரியம்மை, போலியோ, COVID-19 இதுவுமே 3மே வைரஸால் உருவாகிறது. அதுக்கடுத்த பார்ட் உணவு மற்றும் ஊட்டச்சத்து.
எந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுகிறது? ஓகேங்களா, அதுக்கு ஆன்சர் வந்து ஏ, அயோடின். அயோடின் குறைபாட்டால் தான் முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுகிறது. ஓகேங்களா. சோயாபீன்ஸில் அதிகம் உள்ள ஊட்டச்சத்து எது? ஆன்சர் வந்து ஏ, புரதம். ஓகேங்களா. சூரிய ஒளி உடலில் டேஸ் உற்பத்திக்கு உதவுகிறது? ஆன்சர் டி, வைட்டமின் டி. வைட்டமின் டி தான் சூரிய ஒளியில் வந்து நமக்கு வந்து சூரிய ஒளியில் நிற்கிறதுனால நம்ம உடலில் வந்து உற்பத்தி ஆகிறது. ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.